गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय ध्यानश्लोकम् शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननं यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेया दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासाकुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सह मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत् श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यम् एतदखिलं ज्ञानं परं गीयते यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतम् तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान् बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत् श्रीहरये नमः ओं नमो भगवते वासुदेवाय श्री हरये नमः இன்றைய தினம் சர்வதாரி வருஷம் உத்தராயணம் ಶಿಶಿರ ಋತು ಕುಂಭಮಾಸಂ கிருஷ்ணபக்ஷம் இன்னைக்கு பஞ்சமி திதின்னு நினைக்கிறேன் விசாக நட்சத்திரம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் இதுவரையும் நம்ம
ஸ்ரீமத் பாகவதம் பிரதம ஸ்கந்தத்தில் 5 அத்தியாயங்கள் பூர்த்தியாயிருக்கு. இன்றைய தினம் 6வது அத்தியாயத்தை இன்றைக்கி நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். முதல்ல இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் அத்தியாயத்தில் நைமிஷங்கிறான நைமிஷ க்ஷேத்திரத்தில், நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்தில் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் நடக்கக்கூடிய சத்ரயாகத்தில் ஆயிரக்கணக்கான ரிஷிகள் வந்திருந்தாள். அங்கே சூத்தருங்கிறவரும் வந்திருந்தார். சூத்தருங்கிறவருக்கு பேர் உக்ரஸ்ரவஸ்ன்னு பேர். அவர் ரோமஹர்ஷனருடைய புள்ள ரௌமஹர்ஷினின்னு பேர் அவருக்கு. சூத்தருங்கிறது காரண பெயர், அது மாத்திரமில்லை ஜாதி பெயர். பழைய காலத்தில் பிராமணாளை கல்யாணம் பண்ணிப்பாள், க்ஷத்ரியாளை கல்யாணம் பண்ணிப்பாள், இப்படி இருப்பாள். சாஸ்திரத்தில் இப்படி ஒரு ஜாதியும் இன்னொரு ஜாதியும் கல்யாணம் பண்ணா அவளுக்கு இன்னொரு ஜாதியை சிருஷ்டி பண்ணாள். க்ஷத்ரிய ஜாதியில் இருக்கப்பட்ட ஒருவர் புமான் பிராமண ஜாதியான ஒரு ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிண்டா குழந்தை பிறக்கிறது சூத்தர்னு அவளுக்கு ஜாதி, சூத்த ஜாதின்னு பேர். க்ஷத்ரியாது விப்ர கன்யாயாம் சூதோபவதி ஜாதி தகான்ட்டு அவள்லாம் சேரியட் டிரைவராக அவளை வச்சுப்பாள். ஸோ டிரைவர் ஜாதியாக வச்சுப்பாள். அதில் வந்தவன் தான் அந்த சஞ்சயன்னு ஒருத்தன். பகவத்கீதை படிக்கிறதே சஞ்சய வாச்சேன்னு வரும், சேரியட்டியர். அது சூத்த ஜாதி. இன்னொரு ஜாதிக்கும் சூத்தர்னு பேர். பார்டுன்னு சொல்கிறது, அதாவது ராஜாக்களுக்கு முன்னாடி ஸ்லோகங்கள்லாம் சொல்லி பாட்டெல்லாம் பாடுவாள். பார்டு. ஷேக்ஸ்பியரை கூட பார்ட் ஆஃப் எவான்னு சொல்கிறது. பார்டுன்னா ஸ்துதி பாட்டக்கால்னு பேர். சூது சேயர்னு சொல்கிறது, அதுலேருந்து தான் சூதர்னு வந்திருக்கு. இந்த சூது சேயருங்கிறதே ஒரு கால சூத்தாலேருந்து வந்ததோ இல்லை சூதகாங்கிறது அங்கே அந்த பாஷையில் இருந்ததோ தெரியல எனக்கு. வைஷ்ய ஜாதி புமான் க்ஷத்ரிய ஜாதியால் ஒரு கன்னியை கல்யாணம் பண்ணினா அப்போது அவளுக்கும் சூத்தாள்னு பேர். அந்த சூத்தர் தான் இவர். அதனால் சூத்தகான்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொன்னேன். அவர் பேர் இல்லை சூத்தர். சூத்த ஜாதியில் ஒரு பெரிய மகான். அவர் பாகவத்தை சொல்ல போகிறாள் சௌனகாதிகளுக்கு முதல் ஸ்கந்தத்தில். கர்ணனுக்கு கூட சூத்தஜகான்னு பேர். ஏன்னா அவனை தப்பாக புரிஞ்சுன்னுட்டாள் எல்லாரும். அவன் ஒரு தேரோட்டியனுடைய மகன்கிறதாக நினச்சிட்டு சூத்தஜகான்னு சொல்லுவாள் கர்ணனை பற்றி பாரதத்தில். அப்படி சூத்தகான்னாக்கா அது ஜாதி பெயர். அந்த பழைய காலத்தில் தான் அந்த ஜாதியை நிஷித்தமான மதித்தது கிடையாது. கேரளாவில் கூட இப்போ கூட நம்பூதிரி, இப்போ நாராயண பட்டதிரின்னா பார்த்தேன்னா அவருடைய குருவெல்லாம் பிராமணால் இல்லை, வேறு அந்நிய ஜாதியில் இருந்தவாள் தான் அவருடைய குருவாக இருந்திருக்காள். அதனால் அவள் பாகுபாடு பண்ணி மட்டமாலாம் மதித்தது கிடையாது. அதுக்காக சொல்ல வந்தேன். அது இந்த முதல் அத்தியாயத்தில் நைமிஷாரண்யத்தில் நடக்கிற சத்ரயாகத்தில் சௌனகாதிகள் என்ன சௌனகாதின்னு சொல்கிறேனே, அவர் பேரோன்னு நினச்சிக்க வேண்டாம். ஆதினா முதலானவர்கள்னு அர்த்தம். இந்த சமஸ்கிருத பாஷையும் தமிழ் பாஷையும் சேர்த்து பேசுகிறது, மணிப்பரவாளமாக பேசுகிறத தப்பாக புரிஞ்சு விடப்படாதேங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சௌனகர் முதலான ரிஷிகள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சௌனகாதி ரிஷிகள்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. அவர் பேர் சௌனகாதின்னு அர்த்தம் இல்லை, சௌனகர்னு பேர் அவர் பேர். அப்போ சௌனகாதி ரிஷிகள் கேள்வி கேட்டாள். 6 கேள்விகள் முதல் அத்தியாயத்தில். புருஷர்களுக்கு ஸ்ரேயஸை நிச்சயமாக தரக்கூடியது எதுன்னு முதல் கேள்வி. எல்லா சாஸ்திரங்களுடைய சாரம் எதுங்கிறது 2வது கேள்வி. பகவான் தேவகியினிடத்தில் எதுக்காக பிறந்தாருங்கிறது 3வது கேள்வி. இந்த கிருஷ்ணனுடைய சரித்திரங்கள் என்னென்ன அதெல்லாம் எடுத்து விரிவாக சொல்லணுங்கிறது 4வது கேள்வி. பகவான் மத்ஸ்யாதி அவதாரங்கள் எடுத்தாலே அதை எடுத்து சொல்லணும்னு 5வது கேள்வி. 6வது கேள்வி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பூலோகத்தை விட்டு திருப்பி பரந்தாமாவுக்கு திரும்பி போன போது, வைகுண்டத்துக்கு போன போது அவர் போட்டு இருந்த கவச்சம் தர்மம் இருக்கே, அது எங்கே போச்சு? தர்ம கம் சரணம் கதா, அது யாரை போய் சரணம் அடைஞ்சதுன்னு 6வது கேள்வி. இதெல்லாம் முதல் அத்தியாயத்தில் நம்ம படித்தோம். 2வது அத்தியாயத்தில் சவை பும்சாம் பரோ தர்மான்னுட்டு பகவான்கிட்ட பக்தியை தர்றது ஏதோ அதுதான், அந்த தர்மம் தான் சக்தின்னு முதல் பிரச்சனத்துக்கு பதில் சொன்னாள். 2வது கேள்விக்கு பதில் சொன்னாள்.
முமுக்ஷவா கோர ரூபான்னுட்டு பகவத் பஜனம்தான் எல்லா சாஸ்திரங்களாலையும் முக்கியமாக உபதேசிக்கப்பட்டது. அதனால் பகவத் பஜனம்தான் முக்கியங்கிறதாக ரெண்டாவது கேள்விக்கு பதில் சொன்னாள். மூன்றாவது கேள்விக்கு பதில் என்ன சொன்னாள்னா, எல்லா விதமான பகவத் அவதாரங்களுடைய காரணமே லோக சம்ரக்ஷணம்தான் காரணங்கிறதாக மூணாவது கேள்விக்கு பதில். நாலாவது கேள்விக்கு பதில், பகவானுடைய கர்மாணி உதாராணி எதுன்னா வேற ஒன்றும் இல்லை, முக்கியமான கர்மா என்னென்னா லோக ரக்ஷணம்தான் கர்மா, ஜெகத் சிருஷ்டி எல்லாம் பண்ணது தான் அவருடைய கர்மாங்கிறதாக நாலாவது கேள்விக்கு பதில். இது எல்லாத்தையும் ரெண்டாவது அத்தியாயத்தில் சொன்னாள். மூணாவது அத்தியாயத்தை படித்தோமே, அதனுடைய சாரம் என்னன்னா, பகவான் பௌருஷாதி ரூபங்கள் பல அவதாரங்கள் எடுத்தாளுங்க சொன்னேனே, அந்த அவதாரங்களுடைய அது என்னென்ன அவதாரங்கள்ங்கிற லிஸ்ட்டு கொடுத்தாலே அது அஞ்சாவது கேள்விக்கு பதில். 22 அவதாரங்கள் சொன்னாள். அப்புறம் அதுலேயே கிருஷ்ணாவதாரம் தான் பூர்ணாவதாரங்கிறதாகவும் சொன்னாள். ஆறாவது கேள்விக்கு பதில், தர்மம் யாரை போய் சரணம் அடைஞ்சது, கிருஷ்ணர் வைகுண்டத்துக்கு போன போதுங்கும்போது ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற மகாபுராணத்துக்குள்ளே ஒளிஞ்சின்னு இருக்கு இந்த தர்மம் நாள். இது ஆறாவது கேள்விக்கு பதில். இதெல்லாம் மூன்றாவது அத்தியாயத்தில் சொன்னாள். நாலாவது அத்தியாயத்தில் சூதர் சௌனகாதிகளுக்கு வியாச பகவான் பாகவதம் எதனால் எந்த காரணத்தை கொண்டு பாகவதம் செய்தாங்கிறதுக்கு பதில் சொன்னாள். அதே மாதிரி சுகருக்கும் பரீட்சித்துக்கும் எப்படி சமாகமமாச்சு, என்ன காரணத்தினால பரீட்சித்து பிராயோபவேசம் செய்த காரணம், இதெல்லாம் சொன்னாள். அப்போது ஒரு சமயம் சரஸ்வதி நதி தீரத்தில் பத்ரிகாசிரமத்தில் வியாசாச்சாரியால் தான் வேதங்களெல்லாம் பிரித்து பாரதத்தையும் செய்துவிட்டு பிரம்மசூத்திரத்தையும் ரச்சனை பண்ணிவிட்டு எப்போது இருந்தபோது ஏதோ காரணமாக மனசு தெளிவு இல்லாமல் இருந்தது போது இப்படி ஆலோசிச்சிருந்த போது நாரதர் வந்தாராம். அந்த நாரதர் அவர்கிட்ட வரதை பற்றி நாரதாகமனம்ங்கிறதான 4வது அத்தியாயம். 5வது அத்தியாயத்தில் வியாசாச்சாரியால் தன் மனசு சந்தோஷம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்கறதே, நாரதர் பகவானுடைய சரித்திரத்தை நீங்கள் சொல்லணும், பகவத்குணத்தை சொல்லக்கூடிய ஒரு புராணத்தை நீங்கள் பண்ணாததான் இதுக்கு காரணம்னு ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசம் பண்ணாள். 5வது அத்தியாயத்தில் பகவத் கதா சிரவணம்தான் பரமபுருஷார்த்தம். ஏன்னா 4 புருஷார்த்தங்களில் பரமபுருஷார்த்தம் பகவத் கதா சிரவணம்னாள். அதனால்தான் பிரஷ்னோத்தரங்கிறதாக பற்றி நம்ம பரமாச்சாரியாள் நம்ம ஆதிசங்கர பகவத்பாதாள் சொன்னபோது, மரணம்னா என்னன்னாள் கேள்வி, பகவத் வித் ஸ்மரணமேவ மரணம்னாள். பகவானை நீ எப்போ நினைக்காம இருக்கியோ அன்றைக்கே நீ செத்து போயிட்டேன்னு நினச்சிக்கோன்னாள். அப்படி பகவத் கதா சிரவணம் முக்கியம்னு சொன்னாள். என்ன காரணம்னா, எல்லாத்துக்கும் கடைசியாக ஞானம்தான் முக்கியம், ஆத்ம ஞானம்தான் முக்கியம், அதுதான் தாத்பரியம், நிவர்த்தி தான் முக்கியம். ஆனால் அது பிரவருத்தி மூலமாக தான் போக வேண்டும், வேறு வழி இல்லைன்னாள். அதுக்கு கதையெல்லாம் சொன்னால், தன்னுடைய பூர்வ சரித்திரத்தில் நாரத சுவாமி எப்படி தான் பிறந்து ஒரு அம்மாவுக்கு ஒரே பிள்ளையாக இருந்து சன்னியாசிகளுக்கு சுஷ்ரூஷை பண்ணி அவள் இவருக்கு அனுகிரகம் பண்ண ஞானோபதேசம் பண்ணத்தனா சொன்னாள் 5வது அத்தியாயத்தில். இன்றைக்கி பார்க்க போகிறது 6வது அத்தியாயம். இந்த 6வது அத்தியாயத்தில் நாரத சுவாமி தன் தாயார் எப்படி மரணம் அடைஞ்சாள், அந்த மரணம் அடைஞ்ச பிறகு அவர் காட்டுக்கு போய் ஒரு ஆலமரத்தடியில் உட்கார்ந்துட்டு அவருக்கு உபதேசம் பண்ணபடி பகவத் ஸ்வரூபத்தை உள்ளே பார்த்துட்டு இருந்தார். அது உடனே மறைஞ்சு போச்சு. உடனே அசரீரி வாக்கு சொல்லி, ஏ நாரதா, இந்த ஜென்மால நீ பிராரப்த வசத்தினால கர்மாவனால் ஏற்பட்ட இந்த ஜென்மம் இது உனக்கு போகிறது. இது போன பிறகு பிரளயம் ஏற்பட்டு எல்லாம் என்னிடம் மறுபடியும் அடையும். புனகா மறுபடியும் நான் சிருஷ்டி ஆரம்பிக்கும் பொழுது பிரம்மாவுக்கு குமாரனாக நீ பிறக்க போகிற. பிரம்மகுமாரனாக பிறந்த பிறகு நீ நாரதனுங்கிறதாக பேரை வச்சுட்டு நீ லோகத்துக்கு க்ஷேமத்தை உண்டாக்க போகிறேன்னாள். அப்படி அதே மாதிரி நாரத சுவாமி ஜென்மா அடைஞ்சு அவர் மூலமாக பல பேர் அனுகிரகம் அடைஞ்சிருக்காள். வால்மீகி
அவர் மூலமாக தான் அனுகிரகம் பண்ணி நாரத சுவாமிகிட்ட உபதேசம் பண்ணிட்டு தான் ராமாயணத்தை எழுதினாள். அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்தை வியாசாச்சாரியால் நாரதர்கிட்டேருந்து கேட்டு அனுகிரகம் பண்ணி அந்த அந்த கதையை இன்னைக்கு 6வது அத்தியாயத்தில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. அத ஸ்ரீமத்பாகவதே பிரதமஸ்கந்தே षष्ठोऽध्यायः. श्रीहरये नमः. सूत उवाच सूत उवाच सूत उवाच एवं निशम्य भगवान् एवं निशम्य भगवान् एवं निशम्य भगवान् देवर्षेः जन्मकर्म च देवर्षेः जन्मकर्म च देवर्षेः जन्मकर्म च भूयः पप्रच्छतं ब्रह्मन् भूयः पप्रच्छतं ब्रह्मन् भूयः पप्रच्छतं ब्रह्मन् व्यासः सत्यवती सुतः व्यासः सत्यवती सुतः व्यासः सत्यवती सुतः. व्यास उवाच व्यास उवाच व्यास उवाच भिक्षुभिर्विप्रवसिते 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 विज्ञान आदेष्टृभिस्तवा विज्ञान आदेष्टृभिस्तवा विज्ञानादेष्टृभिस्तवा विज्ञानादेष्टृभिस्तवा. वर्तमानो वयस्याद्ये वर्तमानो वयस्याद्ये वर्तमानो वयस्याद्ये ततः किमकरोद्भवान् ततः किमकरोद्भवान् ततः किमकरोद्भवान्. स्वयं भुवकया वृत्त्या स्वयं भुवकया वृत्त्या स्वयं भुवकया वृत्त्या वर्तितं ते परं वयः वर्तितं ते परं वयः वर्तितं ते परं वयः. कथं चेदम् उदस्राक्षीः कथं चेदम् उदस्राक्षीः कथं चेदमुदस्राक्षीः कथं चेदमुदस्राक्षीः. काले प्राप्ते कलेवरं काले प्राप्ते कलेवरं काले प्राप्ते कलेवरं प्राक्कल्पविषयामेतां प्राक्कल्पविषयामेतां प्राक्कल्पविषयामेतां. स्मृतिं ते मुनिसत्तमा स्मृतिं ते मुनिसत्तमा स्मृतिं ते मुनिसत्तमा. न ह्येष व्यवधात्काल न ह्येष व्यवधात्काल न ह्येष व्यवधात्काल. येष सर्वनिराकृतिः येष सर्वनिराकृतिः येष सर्वनिराकृतिः. नारद उवाच नारद उवाच नारद उवाच भिक्षुभिर्विप्रवसिते 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 विज्ञान आदेष्टृभिर्मम विज्ञान आदेष्टृभिः मम विज्ञानादेष्टृभिर्मम विज्ञानादेष्टृभिर्मम. वर्तमानो वयस्याद्ये वर्तमानो वयस्याद्ये वर्तमानो वयस्याद्ये तत एतदकारशं तत एतदकारशं
तत एतदकारशम् एकात्मजा मे जननी एकात्मजा मे जननी एकात्मजा मे जननी योषिन्मूढा च किङ्करी योषिन्मूढा च किङ्करी योषिन्मूढा च किङ्करी मह्यात्मजे अनन्यगतौ मह्यात्मजे अनन्यगतौ मह्यात्मजे अनन्यगतौ चक्रे स्नेहानुबन्धनम् चक्रे स्नेहानुबन्धनम् चक्रे स्नेहानुबन्धनम् सा अस्वतन्त्रा न कल्पासीत् सा स्वतन्त्रा न कल्पासीत् सा स्वतन्त्रा न कल्पासीत् योगक्षेमं ममेच्छति योगक्षेमं ममेच्छति योगक्षेमं ममेच्छति ईशस्य हि वशे लोको ईशस्य हि वशे लोकः ईशस्य हि वशे लोकः योषा दारुमयी यथा योषा दारुमयी यथा योषा दारुमयी यथा अहं च तद्ब्रह्मकुले अहं च तद्ब्रह्मकुले अहं च तद्ब्रह्मकुले उषिवांस्तदुपेक्षया 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 दिग्देशकालाव्युत्पन्नः 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 बालकः पञ्चहायनः बालकः पञ्चहायनः बालकः पञ्चहायनः एकदा निर्गतां गेहात् एकदा निर्गतां गेहात् एकदा निर्गतां गेहात् दुहन्तीं निशिगां पथि दुहन्तीं निशिगां पथि दुहन्तीं निशिगां पथि सर्पो अदशत् पदास्पृष्टः सर्पोदशत् पदास्पृष्टः सर्पोदशत् पदास्पृष्टः कृपणां कालचोदितः कृपणां कालचोदितः कृपणां कालचोदितः तदा तदहम् ईशस्य तदा तदहमीशस्य तदा तदहमीशस्य भक्तानां शम् अभीप्सतः भक्तानां शमभीप्सतः भक्तानां शमभीप्सतः अनुग्रहं मन्यमानः अनुग्रहं मन्यमानः अनुग्रहं मन्यमानः प्रातिष्ठं दिशमुत्तरां प्रातिष्ठं दिशमुत्तरां प्रातिष्ठं दिशमुत्तरां स्फीताञ्जनपदांस्तत्र 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 पुरग्रामौ रजाकरान् पुरग्रामौ रजाकरान् पुरग्रामौ रजाकरान् खेटखर्वटवाटीश्च 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 वनान्युपवनानि च वनानि उपवनानि च वनान्युपवनानि च चित्रधातु विचित्राद्रीन् चित्रधातु विचित्राद्रीन् चित्रधातु विचित्राद्रीन्
इभ भग्नभुजद्रुमान् इभ भग्नभुजद्रुमान् इभ भग्नभुजद्रुमान् जलाशयान् शिवजलान् जलाशयान् शिवजलान् जलाशयान् शिवजलान् नलिनीः सुरसेविताः नलिनीः सुरसेविताः नलिनीः सुरसेविताः चित्रस्वनैः पत्ररथैः चित्रस्वनैः पत्ररथैः चित्रस्वनैः पत्ररथैः विभ्रमत् भ्रमरश्रियः विभ्रमत् भ्रमरश्रियः विभ्रमत् भ्रमरश्रियः विभ्रमत् भ्रमरश्रियः नलवेणु शरस्तम्भ नलवेणु शरस्तम्भ नलवेणु शरस्तम्भ कुशकीचकगह्वरं कुशकीचकगह्वरं कुशकीचकगह्वरम् एक एवाति यातोऽहम् एक एवाति यातोऽहम् एक एवाति यातोऽहम् अद्राक्षं विपिनं महते अद्राक्षं विपिनं महते अद्राक्षं विपिनं महते घोरं प्रतिभयाकारं घोरं प्रतिभयाकारं घोरं प्रतिभयाकारं व्यालोलूकशिवाजिरं व्याल उलूक शिवाजिरं व्यालोलूकशिवाजिरं परिश्रान्तेन्द्रियात्माहं 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 तृट्परीतो बुभुक्षितः तृट्परीतो बुभुक्षितः तृट्परीतो बुभुक्षितः स्नात्वा पीत्वा ह्रदे नद्या स्नात्वा पीत्वा ह्रदे नद्या स्नात्वा पीत्वा ह्रदे नद्या उपस्पृष्टो गतश्रमः उपस्पृष्टो गतश्रमः उपस्पृष्टो गतश्रमः तस्मिन् निर्मनुजेरण्ये तस्मिन् निर्मनुजेरण्ये तस्मिन् निर्मनुजेरण्ये पिप्पलोपस्थ आश्रितः पिप्पलोपस्थ आश्रितः पिप्पलोपस्थ आश्रितः आत्मना आत्मानम् आत्मस्थम् आत्मनात्मानमात्मस्थम् आत्मना आत्मानम् आत्मस्थम् आत्मनात्मानमात्मस्थम् यथा श्रुतम् अचिन्तयम् यथा श्रुतमचिन्तयम् यथा श्रुतमचिन्तयम् ध्यायतश्चरणाम्भोजम् ध्यायतश्चरणाम्भोजम् ध्यायतः चरणाम्भोजम् भावनिर्जितचेतसा 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 औत्कण्ठ्याश्रुकलाक्षस्य 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 हृद्यासीन्मे शनैर्हरिः हृद्यासीन्मे शनैर्हरिः हृद्यासीन्मे शनैर्हरिः प्रेमातिभरनिर्भिन्न 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 पुलकाङ्गो अतिनिर्वृतः पुलकाङ्गोऽतिनिर्वृतः पुलकाङ्गोऽतिनिर्वृतः आनन्दसम्प्लवे लीनः
आनन्दसम्प्लवे लीनः आनन्दसम्प्लवे लीनः नापश्यम् उभयं मुने नापश्यम् उभयं मुने नापश्यम् उभयं मुने रूपं भगवतो यत्तत् रूपं भगवतो यत्तत् रूपं भगवतो यत्तत् मनःकान्तं शुचापहं मनःकान्तं शुचापहं मनःकान्तं शुचापहम् अपश्यन् सहसोत्तस्थे अपश्यन् सहसोत्तस्थे अपश्यन् सहसोत्तस्थे वैक्लव्याद्दुर्मना इव वैक्लव्याद्दुर्मना इव वैक्लव्याद्दुर्मना इव दिदृक्षु तदहं भूयः दिदृक्षुस्तदहं भूयः दिदृक्षुस्तदहं भूयः प्रणिधाय मनोहृदि प्रणिधाय मनोहृदि प्रणिधाय मनोहृदि वीक्षमाणोऽपि नापश्यं वीक्षमाणोऽपि नापश्यं वीक्षमाणोऽपि नापश्यम् अवितृप्त इवातुरः अवितृप्त इवातुरः अवितृप्त इवातुरः एवं यतन्तं विजने एवं यतन्तं विजने एवं यतन्तं विजने मामाह अगोचरो गिरां मामाह अगोचरो गिरां मामाह गोचरो गिरां मामाह गोचरो गिरां गम्भीर श्लक्ष्णया वाचा गम्भीर श्लक्ष्णया वाचा गम्भीर श्लक्ष्णया वाचा शुचः प्रशमयन्निव शुचः प्रशमयन्निव शुचः प्रशमयन्निव हन्तास्मिन् जन्मनि भवान् हन्तास्मिन् जन्मनि भवान् हन्तास्मिन् जन्मनि भवान् मां द्रष्टुम् इहार्हति मां द्रष्टुम् इहार्हति मां द्रष्टुम् इहार्हति अविपक्वकषायाणाम् अविपक्वकषायाणाम् अविपक्वकषायाणां दुर्दर्शोऽहं कुयोगिनां दुर्दर्शोऽहं कुयोगिनां दुर्दर्शोऽहं कुयोगिनां सकृत् यद्दर्शितं रूपं सकृत् यद्दर्शितं रूपं सकृत् यद्दर्शितं रूपम् एतत् कामायते नघा एतत् कामायते नघा एतत् कामायते नघा मत्कामः शनकैः साधु मत्कामः शनकैः साधु मत्कामः शनकैः साधु सर्वान् मुञ्चति हृच्छयान् सर्वान् मुञ्चति हृच्छयान् सत्सेवया अदीर्घयापि सत्सेवया अदीर्घयापि सत्सेवया दीर्घयापि सत्सेवया दीर्घयापि जाता मयि दृढा मतिः जाता मयि दृढा मतिः जाता मयि दृढा मतिः हित्वा अवध्यम् इमं लोकं हित्वा अवध्यम् इमं लोकं हित्वा अवध्यमिमं लोकं हित्वा अवध्यमिमं लोकं गन्ता मज्जनतामसि गन्ता मज्जनताम् असि गन्ता मज्जनतामसि मतिर्मयि निबद्धेयम् मतिर्मयि निबद्धेयम् मतिर्मयि
निबद्धेयं न विपद्येत कर्हिचित् न विपद्येत कर्हिचित् न विपद्येत कर्हिचित् प्रजासर्गनिरोधेऽपि 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 स्मृतिश्च मदनुग्रहात् स्मृतिश्च मदनुग्रहात् स्मृतिश्च मदनुग्रहात् एतावदुक्त्वा उपरराम तन्महत् एतावदुक्त्वोपरराम तन्महत् एतावदुक्त्वोपरराम तन्महत् भूतं नभो लिङ्गम् अलिङ्गम् ईश्वरम् भूतं नभो लिङ्गमलिङ्गमीश्वरम् भूतं नभो लिङ्गमलिङ्गमीश्वरम् अहं च तस्मै महतां महीयसे अहं च तस्मै महतां महीयसे अहं च तस्मै महतां महीयसे शीर्ष्णावनामं विदधे अनुकम्पितः शीर्ष्णावनामं विदधेऽनुकम्पितः श्रीकृष्णावनामं विदधेऽनुकम्पितः नामान्यनन्तस्य हतत्रपः पठन् नामान्यनन्तस्य हतत्रपः पठन् नामान्यनन्तस्य हतत्रपः पठन् गुह्यानि भद्राणि कृतानि च स्मरन् गुह्यानि भद्राणि कृतानि च स्मरन् गुह्यानि भद्राणि कृतानि च स्मरन् गां पर्यटन् तुष्टमना गतस्पृहः गां पर्यटन् तुष्टमना गतस्पृहः गां पर्यटन् तुष्टमना गतस्पृहः कालं प्रतीक्षन् विमदो विमत्सरः कालं प्रतीक्षन् विमदो विमत्सरः कालं प्रतीक्षन् विमदो विमत्सरः एवं कृष्णमतेर्ब्रह्मन् एवं कृष्णमतेर्ब्रह्मन् एवं कृष्णमतेर्ब्रह्मन् नासक्तस्यामलात्मनः 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 कालः प्रादुरभूत्काले कालः प्रादुरभूत्काले कालप्रादुरभूत्काले तडित्सौदामनी यथा तडित्सौदामनी यथा तडित्सौदामनी यथा प्रयुज्यमाने मयितां प्रयुज्यमाने मयितां प्रयुज्यमाने मयितां शुद्धां भागवतीं तनुं शुद्धां भागवतीं तनुं शुद्धां भागवतीं तनुम् आरब्धकर्मनिर्वाणः 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 न्यपतत्पाञ्चभौतिकः न्यपतत् पाञ्चभौतिकः न्यपतत्पाञ्चभौतिकः कल्पान्त इदमादाय कल्पान्त इदमादाय कल्पान्त इदमादाय शयाने अम्भसि उदन्वतः शयानेऽम्भसि उदन्वतः शयानेऽम्भस्युदन्वतः शिशैषोः अनुप्राणं शिशैषोः अनुप्राणं शिशैषोरनुप्राणं शिशैषोरनुप्राणं विभिषे अन्तरहं विभोः विभिषे अन्तरहं विभोः विभिषे अन्तरहं विभोः सहस्रयुगपर्यन्ते सहस्रयुगपर्यन्ते
सहस्रयुगपर्यन्ते उत्थायेदं सिसृक्षतः मरीचिमिश्रा ऋषयः प्राणेभ्योऽहं च जज्ञिरे अन्तर्बहिश्च लोकान् स्त्रीन् पर्येमि अस्कन्दितं व्रतः पर्येम्यस्कन्दितं व्रतः अनुग्रहान् महाविष्णोः अविघातगति क्वचित् देवदत्ताम् इमां वीणां स्वरब्रह्मविभूषितां मूर्छयित्वा हरिकथां गायमानश्चराम्यहं प्रगायतः स्ववीद्याणि तीर्थपादप्रियश्रवाः आहूत इव मे शीघ्रं दर्शनं याति चेतसि एतत् हि आतुरचित्तानां एतद्ध्यातुरचित्तानां मात्रास्पर्शेच्छया मुहुः भवसिन्धुप्लवो दृष्टो हरिचर्यानुवर्णनं यमादिभिः योगपथैः कामलोभहतो मुहुः मुकुन्द सेवया यद्वत् तथात्मा अद्धा न शाम्यति सर्वं तदिदमाख्यातं यत्पृष्टोऽहं त्वया नघ
ஜன்ம கர்ம ரகசியம் மே ஜன்ம கர்ம ரகசியம் மே ஜன்ம கர்ம ரகசியம் மே பவதச்சாத்மதோஷணம் பவதச்சாத்மதோஷணம் பவதா சாத்மதோஷணம். सूत उवाच सूत उवाच सूत उवाच एवं सम्भाष्य भगवान् एवं सम्भाष्य भगवान् एवं सम्भाष्य भगवान् नारदो वासवीसुतं नारदो वासवीसुतं नारदो वासवीसुतं आमन्त्र्य वीणां रणयन् आमन्त्र्य वीणां रणयन् आमन्त्र्य वीणां रणयन् ययौ यादृच्छिको मुनिः ययौ यादृच्छिको मुनिः ययौ यादृच्छिको मुनिः अहो देवर्षिः धन्योऽयम् अहो देवर्षिः धन्योऽयम् अहो देवर्षिर्धन्योऽयम् यत्कीर्तिं शार्ङ्गधन्वनः यत्कीर्तिं शार्ङ्गधन्वनः यत्कीर्तिं शार्ङ्गधन्वनः गायन्माद्यन्निदं तन्त्र्या गायन्माद्यन्निदं तन्त्र्या गायन्माद्यन्निदं तन्त्र्या रमयत्यातुरं जगत् रमयत्यातुरं जगत् रमयत्यातुरं जगत्. श्रीहरे नमः. ओमिति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां नैमिषीयोपाख्याने प्रथमस्कन्धे नारदपूर्वजन्मोपाख्यानवर्णनं नाम षष्ठोऽध्यायः. श्रीहरे नमः. இந்த ஆறாவது அத்தியாயத்தில் நாரதருடைய சரித்திரத்தை நாரதர் வாக்கால வியாசாச்சாரியால் கேட்கிறாள். இதை சூத புராணிகர் வியாசாச்சாரியால் கேட்டாருங்கிறதாக சொல்லி அந்த விற்த்தாந்தத்தை சவுனகாதிகளுக்கு நைமிஷாரணத்தில் சொல்கிறாள். இந்த ஆறாவது அத்தியாயத்தில் பிரதமஸ்கந்தம் ஆறாவது அத்தியாயம். அப்போது ஒன்றொன்றும் இங்கே ஸ்லோகங்கள் ரொம்ப அழகாக இருக்குது, விஷய வாக்கியங்கள் பலது இருக்குது. அப்போது கேட்டாள் நாரத சுவாமியை பார்த்து, நீங்கள் பூர்வ விற்த்தாந்த கதையை எப்படியோ ஞாபகம் வச்சுருக்கீங்களே, அதை எடுத்து சொல்லணும். உங்களுக்கு முதல் ஜென்மா தோன்றுற பொழுது முதல்ல உங்களுக்கு ஜென்மா தோன்றின போது நீங்கள் யாராக பிறந்தேன்னு கேட்டாள். இப்போ நாரத சுவாமி சொன்னாள், பிராரப்த கர்ம வசத்தினால முதல் ஜென்மா எனக்கு ஏற்பட்டது. நம்ம எல்லாருக்கும் இந்த பிராரப்த கர்மாங்கிறது நெகட்டிவ் இன்ஃபினிட்டிலேருந்தே இருக்குது, இக்னோரன்ஸு. அதனால் கர்மாக்கள் பண்ணுறோம். அந்த கர்மானால் ஆர்ஜிதமான ஜென்மாக்கள் எடுத்துகிட்டே இருக்கும். நல்லது பண்ணாலும் சரி, கெடுதல் பண்ணாலும் சரி, அக்கௌண்டிங் இருக்குது அதுக்கு. நல்லது பண்ணாலும் அது கர்மா தான். அந்த கர்மாவுக்கு பலன் சொர்க்கம் கிடைக்கும். அப்போ அதுக்கு ஜென்மா எடுத்தாகணும். கர்மாவெல்லாம் பொசுக்கினது அப்புறம்தான் ஜென்மாவே இல்லாமல் போகிறது. இப்போ நாரத சுவாமிக்கு ஜென்மா இருந்தது. அப்போது வியாசாச்சாரியால் நாரத சுவாமியை பார்த்து கேட்டாள், பூர்வத்தில் உங்களுக்கு இந்த கர்மாவினால் ஏற்பட்ட ஜென்மா இருக்கே, அது அடைஞ்ச போது கதம் சேதம் உதஸ்ராட்சீஹி காலே பிராப்தே கலேவரம். நீங்கள் உங்களுக்கு அனுகிரகம்லாம் ஆச்சுன்னு சொன்னாலே அந்த விஷயத்தை சொல்லணும்னாள். அப்போது நாரத சுவாமி அவருடைய பூர்வவர்த்தா அந்த கதையை சொன்னாள். பிக்ஷுபிஹி பிரவசித்தே விஜானாதேஷுபிர்மம வர்த்தமானோ வயஸ்யாத்யே தத ஏததகாரஷம் ஏகாத்மஜா மே ஜனனி யோஷின் மூடாச்ச கிங்கரி. எங்கள் அம்மா கிங்கரினாள். அவள் மெய்டு சர்வெண்ட். ஒவ்வொருத்தராத்தில் போய் வார்கட்டை எடுத்துன்னு பெருக்கி பாத்திரம் தேய்ச்சி வேலை செய்யலை, வேலைக்காரியாக இருந்துருந்தாள். அவளுக்கு ஏகாத்மஜாமேனி, நான் ஒரே ஒரு புத்திரன், ஒரே புள்ள அவளுக்கு.
யோஷின் அவள் ஸ்திரீயாக இருந்ததுனாலையும் மூடா ஜாஸ்தி படிக்காததுனாலையும் அவளுக்கு என் மேலே ஒரே பிரியம். அது மாத்திரமில்லை, எங்களுக்கு வேறு கதியும் கிடையாது. மையா சா அஸ்வதந்திரான்னாள். சாஸ்வதந்திரா ந கல்பா ஆசீத் யோகக்ஷேமம் மேச்சதி. அவளுக்கு என் மேலே ரொம்ப பிரியம். என்ன காரணம்னா, அவள் அஸ்வதந்திரா பரதந்திரையாக இருந்தாள். அவளுக்கு அன்னைக்கு சம்பளம் வந்தால் தான் சாப்பாடு கிடைக்கும். அப்பேற்பட்ட வேலையில் இருந்துருந்தாள். அதனால் என்னுடைய யோகக்ஷேமத்தை பார்த்துக்கணும்னு இருந்ததுனாள். யோகம் க்ஷேமம்னு ரெண்டு உண்டு. யோகக்ஷேமம் வகாமியம்னு எல்ஐசிக்காராளுடைய மாட்டோ சொல்லுவாள். இப்போ யோகம் இருந்தால் தான் க்ஷேமம் இருக்க முடியும். யோகம்னா ஆர்ஜிதமாக சொத்தை ஆர்ஜிதம் பண்ணுறதுக்கு யோகம்னு பேர். யோகம் இல்லாமல் க்ஷேமம் வராது. அதனால் யோகம் க்ஷேமம் ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கணும். முதல்ல கஷ்டப்பட்டு உழைச்சி டாலராக சேர்த்து 401(k)ல போட்டு பத்திரமாக எடுத்து வச்சுக்கிறது, பத்திரமாக சம்பாதிக்கிறதுக்கே அது யோகம். அதை கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் எதையோ பண்ணிவிட்டு ஏதோ ஷார்ட்டுக்கிட்டு பண்ணிங்கன்னு தொலைச்சி விடாமல் க்ஷேமாக வச்சுக்கிறதுக்கே அது க்ஷேமம். அப்போ யோகக்ஷேமம் அமைச்சதி ரெண்டும் இருக்கணும்னு எதிர்பார்த்தாலாம் அவள். அப்போது அவள் எங்கள் எல்லாரையும் பகவான் எப்படி பொம்மலாட்டக்காரன் பொம்மையை ஆட்டுவனோ அப்படி நாங்கள்லாம் மரப்பாச்சி மாதிரி இருந்தோங்கிறாள். யோஷா தாருமயினாள். யோஷானா டால்னு அர்த்தம், தாருமயினா மரப்பாச்சி, மரத்தால் ஆன பொம்மை மாதிரி பகவான் எங்களை ஆட்டி படைச்சாள். அப்படி ஆட்டி படைச்ச பகவான் ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு என்ன ஆச்சுன்னாள். கதா நிர்கதா கேகாத்து. ஒரு நாள் ராத்திரி எங்கள் அம்மா பாலை கறக்கணும்னு சொல்லிவிட்டு, காலம்பரை சீக்கிரம் வேலைக்கு போகணுமே, அதுக்கு முன்னாடி பாலை கறந்துருவோன்ட்டு ராத்திரிக்கு ராவே காலம்பரை வேலையில் எழுந்துட்டு போய் பாலை கறக்கிறதுக்காக போனால் கொட்டலுக்கு. அங்கே சர்ப்போ அதசத்து பதா ஸ்பிருஷ்டகான்னாள். அவளுடைய துர்பாகியம், அங்கே ஒரு பாம்பு இருந்தது, அது மேலே காலை கொண்டு வச்சாள். அது பொட்டுன்னு ஒரு போடு போட்டுது. அவள் செத்து போயிட்டாள், மரணம் அடைஞ்சாள். அப்போது கிருப்பணாம் காலச்சோதித்தகான்னாள். காலனால் சோதித்தா, அவளுக்கு மரணம் அடைஞ்சாள் அவள். ததா ததகமீஷஸ்ய பக்தானாம் ஷம் அபீப்சதா. எப்படி இப்போ நாரதருக்கு புத்தி போகிறது பாருங்க. அவர் சொல்கிறார், பகவானுடைய அனுகிரகம் தான் நினைக்கிறேன்னு நான் நினச்சேன்னாள். அவள் அம்மா இறந்து போயிட்டாள். பகவானுடைய அனுகிரகத்தினால தான் எல்லாம் நடக்கிறதுன்னு நினச்சேங்கிறாள் அவர். இதுக்கு இன்னைக்கு காலம்பரை நியூஸ் பார்த்துட்டே இருந்தேன். காலம்பரை ஒருத்தனுக்கு பேராப்ளைஜிக், அவனுக்கு எங்கேயோ ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு நல்ல பாக்ஸர், அவனுக்கு ஸ்மரணையே இல்லாமல் வீல் சேரில் இருக்கான். அவனுக்கு இடுப்பு கீழே முதுகிலெல்லாம் ஏதோ காயம் ஏற்பட்டு அவனால் நடக்க முடியாது. கம்ப்ளீட்டாக அவளுக்கு ஸ்மரணையே இல்லை, ஸ்மரணையே இல்லை. காலை தொட்டால் அவனுக்கு கல் மாதிரி இருக்குது. அப்படி 20 வருஷமாக இருந்துட்டுருக்கான் அவன். 20 வருஷமாக இருந்துட்டு ஒரு நாளைக்கு திடீர்னுட்டு இன்றைக்கி காலம்பர நியூஸு, ஒரு பெரிய ஸ்பைடர் டபார்னு கடிச்சு கொடுத்து காலில் ஸ்பைடர் கடிச்சோன்னு கால் வீங்கி பிடித்து. உடனே இவனை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சின்னு போனாள். உடனே அங்கே இருக்கிறவாள்லாம் காலை கட்டெல்லாம் அவுத்துப்பிட்டு இவனை அந்த ஸ்பைடரில் எப்படி இருக்கிறதுக்காக ஏதோ தொட்டிருக்காள். அந்த பட்டார்னு ஷாக் அடித்த மாதிரி அவனோட நர்வெல்லாம் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பித்து இப்போ நடக்க ஆரம்பிச்சுட்டான் அவன். 20 வருஷமாக நடக்காமல் வீல் சேரில் இருந்தவனுக்கு அங்கேருந்து ஒரு ஸ்பைடர் கொட்டி, ஆகையினால் அதை ஒரு வியாஜமாக வச்சுட்டு இவனுக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டான். இது இன்னைக்கு காலம்பர நியூஸு, CNN நியூஸு. அதை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்தது. இப்போ இந்த நாரத சுவாமி அவள் அம்மா இறந்து போனோடனே பக்தானாம் ஷம்மு அபீப்சதாங்கிறாள். பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்காங்கிறாள். நான் கூட நினச்சிக்கிறது உண்டு, போர் அடிக்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். இங்கே வந்திருக்கே எக்கனாமிக் ப்ராப்ளம் எல்லாம் வந்திருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டு 6000 5000 7000 போயின்னு இருக்கே, எல்லாருக்கும் வேலை இல்லாமல் இருக்காளே, இது என்னன்னாள். இது க்ஷேமம்னு எனக்கு தோன்றதுன்னு. ஏன்னா இங்கே இருக்கிறவாள்லாம் எப்போ பார்த்தாலும் டெங்கு பண்ணிட்டு இருந்தது, ஒன்றும் இல்லாமல் இன்னோவேஷனே இல்லாமல் எல்லா மேனுஃபேக்சரிங்கும் சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் அனுப்பிச்சுட்டு இருந்தது, இந்தியாவுக்கும் அனுப்பிச்சுட்டு இருந்தாக்க இங்கே இருக்கிறவா எப்படி க்ஷேமத்தை அடைவாள்? எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு உதைப்பேங்கிறதுக்காக இப்படி நடக்கிறது இருக்கே. இது இருந்ததுன்னா இன்னும் 5-6 வருஷத்தில் சரியாக போயிடும். ஒரேடியாக பெருசாக ஆகிடும், நல்ல க்ஷேமத்தை அடைஞ்சிடுவாள். அப்படி ஷார்ட் ஐடி கொடுக்கறதுக்கு இப்படி பகவான் வேணும். அதனால தான் பகவானு ஷம்மு அபீப்சதான்னாள். எல்லாருக்கும் ஒரு அடி கொடுத்தா தான் சரியாக வரும்னு பகவான் பண்ணுறாராம். அப்படி நாரத சுவாமி நினச்சிருந்தாள். நினச்சினோடனே அவர் என்ன பண்ணாராம், அம்மா இறந்தோடனே உட்காந்துட்டு அழலை, கடகடன்னு எழுந்துட்டாள். அதை அனுகிரகமாக நினச்சிட்டு, அனுகிரகம் மன்யமானஹா பிராதிஷ்டம் திசமுத்தராம். இது பகவான் கொடுத்த அனுகிரகங்கிறதா நினச்சிண்டு, எனக்கு சன்னியாசிகள்லாம் முன்னாடியே அனுகிரகம் பண்ணியிருந்த ஞாபகம் வச்சுட்டு
நான் உத்தரம் வடக்கு நோக்கி போக ஆரம்பித்தேன்னாள். எங்கெங்கெல்லாமோ தாண்டி போனாலாம். கேட்ட கருவட்ட வாட்டீஷ்சேன்னாள். பெரிய பெரிய வயல்கள், பெரிய வேலிஸு, மவுண்டன்ஸு, வாட்டீஷ்சே, பெரிய உத்தியானவனங்கள், பெரிய அரண்யங்கள், வனானி, உபவனானி எல்லாத்தையும் தாண்டி போனாலாம். விசித்திர அத்ரீனுன்னாள். பெரிய மலைகளெல்லாம் தாண்டி போனாள். இப்படி ஜலாசயானு சிவஜலானு நளினி சுரசேவிதாக, பலவிதமான தீர்த்தங்கள், நதிகள், சித்திரஸ்வனை பத்ரரதை, அங்கே பெரிய பெரிய பட்சிகள், கலர் கலராக பேர்ட்ஸ் எல்லாம் வருமாம். அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் தாண்டி போயிட்டே போனாலாம். அப்படி நடந்து 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 போய் ஒரு ஏரியா டயர்டாகி அவர் கடைசியில் ஒரு பெரிய காட்டுக்குள்ளே நுழைஞ்சாராம். அங்கே ஒரு தடாகம் இருந்தது. அந்த தடாகத்துக்கு போய் கிட்டக்க போகிறதே ஒரேடியா களைச்சி போய் தாகம் ஏற்பட்டு பசி ஏற்பட்டு ஸ்நாத்வா பீத்வா ஹ்ரதே நத்யா உபஸ்பிருஷ்டோ கதஸ்ரமஹா, அங்கே போய் ஸ்நானத்தை பண்ணாள். தண்ணி எடுத்து நிறையா குடித்தாள். கதஸ்ரமஹான்னாள். அவருக்கு இருந்த சிரமங்கள்லாம் போச்சான். உடனே என்ன பண்ணான்னாள், அங்கே பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துதான். பிப்பலான ஆலமரம். பிப்பலோபஸ்த ஆஸ்ரிதன்னாள். தஸ்மின் நிர்மனுஜேரண்யே, அங்கே ஒரு ஈகாக்கா இல்லை, ஒரு மனுஷியால் இல்லையாம். நிர்ஜனமான ஒரு வனம். அங்கே ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தடியில் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள், புத்தர் இவாள்லாம் எப்படி மரத்தடியில் உட்காந்துட்டாலோ அப்படி இவர் ஆலமரத்தடியில் போய் உட்காந்து விட்டாலாம். பிப்பலகான ஆலமரம், அரச மரத்துக்கும் சொல்கிறது உண்டு. அதுக்கு சுரமந்திரம்னு பேர். அதனால தான் ஆச்சாரியால் பஜகோவிந்த சுரமந்தரு தரு மூல நிவாசகா. ஆச்சாரியால் சொல்வாள், என்னம்மா நினச்சிக்கணும் தெரியுமா, நீ போய் ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துக்கணும்பாள். மரத்தடியில் போய் உட்கார்றதுங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம். பிப்பலோபஸ்த ஆஸ்ரிதா, அங்கே போய் உட்கார்ந்துட்டாள். ஆத்மனாத்மானமாத்மஸ்தம் யதாஸ்ருதமச்சிந்தயத்து, ஆத்ம விசாரம் பண்ண ஆரம்பித்தாளாம் நாரத சுவாமி. எப்படி ரமண மகர்ஷி திருவண்ணாமலையில் போய் கீழே பாதாள குகையில் உட்காந்துட்டு வருஷக்கணக்கில் தான் யார் தான் யார் தான் யாருன்னு கேட்க ஆரம்பித்தாளோ அப்படி இவர் பகவானை உள்ளே பார்க்க ஆரம்பிச்சுட்டாள். தியாயதரணாம்போஜம் பாவநிர்ஜித சேதசா, எப்படி தன்னுடைய சன்னியாசிகள் முன்னாடி அவர் பரிச்சரணை பண்ணிட்டு இருந்தாரோ அவள்லாம் உபதேசித்த பகவானுடைய ரூபத்தை மனசில் கொண்டு வர ஆரம்பித்தாளாம். இந்த தியாயத்தா சரணாம்போஜம் நாள், தாமரப்பூ மாதிரி இருக்கப்பட்ட பகவானுடைய பாதார விந்தங்களை மனசில் தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டாள். உடனே ஹரியான பகவான் சுவாமி நாராயணன் ஹிருதயத்தில் தோன்றினாராம். ஔத்கண்ட்ய ஆஸ்ருகலாக்ஷஸ்யன்னார். கண்ணுலேருந்து இவரை தெரியாமல் அறியாமல் ஜலம் கொட்டின்னு இருக்காம், பிரவாகமாக கொட்டின்னு இருக்கு. நாரத சுவாமி கண்ணுலேருந்து ஜலம் கொட்டின்னு இருக்கு. இப்படி ஹிருதி ஆசீனுமே சனைஹி ஹரிஹின்னாள். மெதுவாக பகவான் உள்ள தோன்றினாராம். அந்த பகவானை பார்த்து அப்படியே ஆனந்தப்பட்டாராம் நாரத சுவாமி. புலகாங்கிதமானாராம். மயிர்கூச்செறிஞ்சுதான் அவருக்கு. பிரேமாதிபர நிர்பின்ன புலகாங்கோதி நிர்வൃதா ஆனந்த சம்ப்ளவே லீனா. லீனா லீனான்னா அப்சார்ப்டுன்னு அர்த்தம். ஆனந்த சம்ப்ளவே லீனா. சம்ப்ளவம்னா ஒரு ஓஷன். ஆனந்த சாகரத்தில் அப்படியே அப்சார்ப்ட் ஆயிட்டாராம். நாபஷ்யம் உபயம் முனே. அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னாள், உள்ளே இருந்த டெலிவிஷன் படார்னு ஆஃப் ஆகிடுதான். உள்ள பகவான் தோன்றினவர் மறைஞ்சு போயிட்டாள். ஒரு நிமிஷம் பகவானை பார்த்தாள், ஆனந்தத்தில் முழுகினார். அடுத்த சமயம் பகவான் உள்ள தெரியலையாம். அடாடா பகவான் தெரியலையேன்னுட்டு நன்னா திதிருக்ஷூன்னாள். நன்னா பார்த்தார். பார்த்தா கண்ணுக்கு தெரியல. வீக்ஷமானஹா அப்படி நாபஷ்யம்னு நாள். நன்னா கூர்க்கே தேக்கா திருப்பி திருப்பி நன்னா பார்த்துட்டு இருந்தாராம். பார்த்தா கூட நான் அபஷ்யன்னு பகவான் தோன்றின பகவான் காணலையாம். என்ன ரொம்ப அவிதிருப்த இவா துரகா. அப்போ அவருக்கு உடனே பகவானை எப்படி பார்க்குறதுன்னு தோண்டின பொழுது அப்போது அகோச்சரோ கிராம் ஆக நாள் மமாக மாம் ஆக ஆகன்னா சொல்கிறதுன்னு அர்த்தம். இவர் அறியாமல் எங்கேயோ ஒரு பேச்சு கேட்டு தான் அசரீரின்னு பேர். சரீரம் இருந்தால் சரீரத்தோடு பேசுகிறவன் ஷரீரி. ஆஷரீரின்னு ஆனாபதம் போட்டால் பாடி இல்லாததுன்னு அர்த்தம். உடம்பே இல்லாத ஒரு வாக்கியம் எங்கேருந்தோ ஒரு மூலையிலேருந்து கேட்டு தான். நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம் 10 கமாண்ட்மெண்ட்ஸ். அங்கே அந்த இவன் போவன் மலை மேலே ஏறினோடனே 10 கமாண்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி போனால் அங்கேருந்து
அந்த புஷ்ஷுக்கு பின்னாடியிலேருந்து ஒரு அசரீருக்கு சொல்லும். அப்போ இவன் கேட்பன், நீ யாருன்னு கேட்பன். அப்போ பகவான் அங்கேருந்து உள்ளேருந்து சொல்லுவார், ஐ ஆம் தட் ஐ ஆம், டெல் தம் ஐ ஆம் ஹேட் சென்ட் யூன்னு. இங்கே பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன், சார்ல்டன் ஹெஸ்டன் போய் கேட்பன். அப்போது ஐ ஆம் தட் ஐ ஆம், உங்கள் பேரை நான் என்னென்னு சொல்லட்டும்னு கேட்பேன். அப்போ பகவான் அங்கேருந்து புஷ்ஷிலேருந்து சொல்லுவார், என் பேர் அகம் பிரம்மாஸ்மின்னு பேர், ஐ ஆம் தட் ஐ ஆம், டெல் தம் ஐ ஆம் ஹேட் சென்ட் யூன்னு சொல்லுவார். அப்படி அகோச்சராம் கிராம் ஒரு பேச ஆரம்பிச்சு தான் அசரீரி. கம்பீர ஸ்லக்ஷ்ணயா வாச்சா, கம்பீரமாக பேச ஆரம்பிச்சுதாம். என்ன சொல்லித்துனாள், ஏ நாரதா, இந்த கர்மா ஆரப்த கர்மா பிராரப்த கர்மா இது உனக்கு போயிடும். இது போனோன்னு பிரளயம் ஏற்படும். கல்பாந்தத்தில் பிரளயம் ஏற்பட்டோன்னே எல்லாம் எங்கிட்ட வந்து சேர்ந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும் நாள். இதுதான் நம்ம மதத்தில், ஒரு இந்து மதத்தில் இது பீரியாடிசிட்டி இருக்கும். இது T = 0லேருந்து ஆரம்பித்து இப்படி லீனியராக போகாது. இது சைனசாய்டல் வேவ் மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் 0 பாசிட்டிவ் நெகட்டிவ் 0 அப்படி போயின்னு இருக்கும். அப்படி இந்த சிருஷ்டி ஒரு பெரிய ஒன்றுமே இல்லாததுலேருந்து படார்னு ஒரு சத்தம் வரும், ஒரு பிக் பேங்கு. அதுலேருந்து எல்லா விதமான விஷயமும் உண்டாகும். இப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். எக்ஸ்பேண்ட் ஆனோடனே ஒரு இடத்துல வந்தோடனே டப்புன்னு நின்றுடும். மறுபடியும் கான்ட்ராக்ட் ஆகி இம்மென்ஸ் மேக்னிட்யூட், இம்மென்ஸ் கிராவிடேஷனல் புல்லோட கூட பெரிய ரொம்ப இன்ஃபினிட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட கூட ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் டாட்டுக்கு வந்துடும் எல்லாம் விஷயம் முழுக்க. ஒரு சின்ன ஸ்பாட்டுக்கு வந்து அது கம்ப்ளீட்டாக மறைஞ்சு போயிடும் பகவானுக்குள்ளே. அதுதான் பிரளயம்னு சொல்கிறது. மறுபடியும் ஒரு தடவை இந்த பிரளயத்துலேருந்து மறுபடியும் உண்டாகும், மறுபடியும் போகும், மறுபடியும் உண்டாகும், மறுபடியும் போகும், இப்படி ஆகிட்டே இருக்கும். மறுபடியும் ஸ்டாக் மார்க்கெட் 7000க்கு போகும், 8000க்கு போகும், மறுபடியும் பிரளயம் உண்டாகும், மறுபடியும் டவ் ஜோன்ஸ் வரும், இப்படி போயிட்டே இருக்கும். இது அப்படி தான், அதான் நம்மளுடைய சித்தாந்தம். அப்படி ஒரு உண்டாக போகிறது. அப்போது நீ இந்த மறுபடியும் நாரதனாக உண்டாக போகிறேங்கிறதாக சொன்னால், அதேபடி மறுபடியும் ஒரு சிருஷ்டி ஏற்பட்டது. பிரம்மா உண்டானார். பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினால அவர் வந்து மரீச்சியாதி மகர்ஷிகள், மரீச்சி மிஸ்ராதி மகர்ஷிகள்லாம் உண்டாக்க போகிறாள். அதில் நாரத சுவாமி உண்டானாம். மரீச்சி மிஸ்ரா ரிஷயா பிராணேபியோகம் ஜக்னிரே. அப்போது சகசிர யுக பரியந்தே, ஆயிரக்கணக்கான யுக பரியங்கள் ஆன பிறகு சிருஷ்டி மறுபடியும் உண்டாச்சு. பகவானுடைய நாபி கமலத்திலேருந்து பிரம்மா உண்டானாள். அந்த பிரம்மாவிலேருந்து மரீச்சியாதி மகர்ஷிகள் உண்டானாள். அப்போ என்னையும் சிருஷ்டி பண்ணாள் நாரதர். அந்த நாரதராக உண்டாக்கினாள். அப்போ பிரம்மாவனுடைய புத்திரன் நான், பிரம்மபுத்திரன் நாரதன். அப்போ தான் உண்டானேள். இதை வீணையை கொண்டு கொடுத்தாள். இது வசத்தியான வீணையினால். வேதத்தில் வீணையே ஸ்ரீகட்டாட்சம்னு சொல்கிறது. ஸ்ரீயாவாயே தத்ரூபம் யத் வீணா, ஸ்ரீயாவாயே தத்ரூபம் யத் வீணா. இந்த வீணை இருக்கே, இந்த அஸ்வமேத எல்லாரும் சொல்கிறவாள்லாம் அஸ்வமேத பிரச்சனை, அஸ்வமேத அச்சித்ராஸ்வமேதம் சொல்கிறவாளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீயாவாயே தத்ரூபம் யத் வீணா. ஆற்றுல வீணையை வச்சு நமஸ்காரம் பண்ணால் போகணும்னே. ஏன்னா அது லக்ஷ்மிக்கு ஒப்பானவள். அந்த வீணையை கையில் எப்போதும் வச்சுருந்துருப்பலாம். அந்த வீணைக்குள்ளே என்ன இருக்குன்னு நாள் நாரத சுவாமி ஸ்வர பிரம்ம விபூஷிதாம் நாள். இதுக்குள்ளே பகவானே பிரம்மமே இருக்குது நாள். ஏன்னா ஸ்வரமயத்தில் இருக்கான். இதுதான் தியாகராஜ சுவாமிகள் சொன்னாள். பகவான் பரமேஸ்வரன் நாத தனுகு நாள். நாத தனும் அனிஷம் நமாமி சிரசா நமாமி மனசா நமாமி நாள். என்னுடைய மனசாலையும் சிரசாலையும் எந்த நாதத்தை ரூபமாக இருக்கப்பட்ட பிரம்மம் இருக்காளே பரமேஸ்வரன், அவரை நான் திருப்பி திருப்பி அகர்நிஷம் நமாமி நமாமின்னு சொல்லப்பட்ட சித்தரஞ்சனி ராகத்தில் பாடியிருக்காள். அந்த சுவாமி 7 ஸ்வரத்துக்குள்ளேயும் உட்கார்ந்துருக்காராம் சுவாமி. ஸ்வர பிரம்ம விபூஷிதாம் தேவதத்தாம் இமாம் வீணாம் மூர்ச்சயத்வா ஹரிகதாம் கயமானச்சராம்யம். மயிர்கூச்சல் எறிய மூர்ச்சயித்வா நாள். மூர்ச்சயத்வாங்கிறது மூர்ச்சங்கிறதெல்லாம் சங்கீத பரிபாஷை, சங்கீதத்தில் வர பரிபாஷை இது. அவர் சங்கீதத்தில் ரொம்ப நாரத சுவாமி ரொம்ப வசதியாக தெரியும். அதனால்தான் இது நம்ம ஊரில் கூட நாரத கான சபான்னு ஒரு சபா வேறு உண்டுன்னு. ஏன்னா நாரதனுக்கும் சங்கீதத்துக்கும் அவர் தான் சங்கீதத்துக்கு பெரிய ஞானி, சங்கீத ஞானி. அவர் வந்து ஹரிகதையை சொல்லிட்டே போகிறாளாம். பிரகாயதா ஸ்வவீத்யாணி தீர்த்தபாத பிரியஸ்ரவாக. தீர்த்தபாதன்னு பேர் சுவாமிக்கு. ஏன்னா அவருடைய பாதங்கள்லேருந்து தான் கங்கா தீர்த்தங்கள் உண்டாயிருக்கு.
அப்படி இந்த நாராயணனுடைய நாமத்தை எடுத்து சங்கீர்த்தனம் பண்ணிட்டு நான் 3 லோகத்துக்கும் போகிறதுக்கு எனக்கு விசா இருக்குது, பர்மனெண்ட் விசா வச்சுட்டு இருக்கேன் நான், அதனால் எங்கே பார்த்தாலும் நான் போக முடியும்னாள். அப்படி சொல்லப்பட்ட இந்த 6வது அத்தியாயம் இன்றைய தினம் பார்த்தோம். ஆகூத இவமே சீக்கிரம் தரிசனம் யாதி சேதசி ஏதத் தியாது. இதுலேருந்து என்ன நாள், இந்த ஜென்ம என்னுடைய ரகசியமே என்னன்னா ஹரிகீர்த்தனமேவ நாள். இந்த ஹரிகீர்த்தனம் பண்ணி தான் நீ பண்ணணும் நாள். இதை கேட்டுவிட்டு சூத்தருக்கு வாய் அப்படியே மயிர் கூச்சல் எரிஞ்சு போச்சு. உடனே சூத்தர ரிஷிகளெல்லாம் பார்த்து ஹோன்னு இறஞ்சி கத்தினாள். அஹோ தேவர்ஷி தன்யோயம் யத்கீர்த்திம் ஷார்ங்கதன்வனா. ஷார்ங்கதன்வான்னு சுவாமிக்கு பேர். ஷார்ங்கம்னா வில்லு, அவருடைய வில்லுக்கு பேர் ஷார்ங்கம், தனுசு. அதை கையில் வச்சுட்டுருக்கனால ஷார்ங்க பாணிகின்னு பேர். நம்மளாம் ஷாரங்கபாணி ஷாரங்கபாணின்னு ஒரு ஆக்டர் கூட சொல்லிட்டு இருப்போம். அவன் பேர் ஷார்ங்கபாணி தான், அது ஷாரங்கபாணி இல்லை. ஷார்ங்கபாணிகின்னு அவருக்கு பேர். ஷார்ங்கதன்வான்னு பேர். ரதாங்கபாணிகின்னு பேர். ரதம்னா சேரியட், சேரியட்டோட ஒரு பார்ட் என்ன, அதனுடைய வீல். ரதாங்கம்ங்கிறது சேரியட்டோட வீல், சக்கரம். சக்கரத்தை கையில் வச்சுட்டு இருக்கிறதுனால சக்கரபாணி அதுவா ரதாங்கபாணிகி. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இந்த நாமெல்லாம் கேட்டிருப்பேன். ரதாங்கபாணிகி, ஷார்ங்கபாணிகி, இதெல்லாம் விஷ்ணுவனுடைய பேர். அவர் அது மாத்திரம் இல்லைன்னா எல்லா ஆயுதத்தையும் வச்சுட்டுருக்காளாம் சுவாமி. சர்வ பிரகரணாயுத ஓன்னமைத்தின்னு கடைசி நாம. ஆட்டம் பாம்பு, ஹைட்ரஜன் பாம்பு, என்னென்ன பாம்பு உண்டோ அத்தனை பாம்பும் வச்சுட்டுருக்கிறே பகவானேன்ட்டு அவரை போய் நமஸ்காரம் பண்ணுறோம் கடைசி நாமால. அப்படி ஷார்ங்கதன்வான்னு சொல்லி எத் கீர்த்தியும் ஷார்ங்கதன்வனா, பகவானுடைய ஷார்ங்கதன்வாவனுடைய கீர்த்தியை எப்போ பார்த்தாலும் பாடிண்டே போகப்பட்ட இந்த நாரதர் இருக்காரே, அவர் தன்யா அயம் நாரதான்னாள். இந்த தேவரிஷியான நாரத சுவாமி ரொம்ப தன்யான்னாள். காயன்னு மாத்தியன்னு இதம் தந்திரியானாள். அப்படி வீணையை மீட்டிண்டு அப்படி ஸ்வரம் சுத்தமாக பகவானுடைய நாமத்தை ஹரிகீர்த்தனம் பண்ணிண்டு காயன்னு ரமயதி ஆதுரம் ஜகத்துன்னாள். லோகம் முழுக்கத்தையும் ரமயத்தின்னாள். இதில் விஷயம் என்னென்னா, பெரிய வேதாந்தங்கள் படித்த மகான்கள் கூட கடைசியில் என்ன பண்ணுறாள், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம்னு கோவிந்தனை போய் பஜின்னு விட்டாள். அதே மாதிரி காஞ்சி காமகோடி பீட்டத்தை அலங்கரித்த ஒரு பெரிய மகாபெரியவாள் போதேந்திர சுவாமிகள்னு மடம் இருக்குது. அந்த எங்கள் ஊரில், நான் உடையாளூர்லையோ அதுக்கு பக்கத்தில் மூணு ஊர் இருக்குது. 3 ஊர்லேயும் 3 பெரிய மகான்கள். அவள் ஹரிநாம சங்கீர்த்தனம் தாட்சிணாத்திய சம்பிரதாய பஜனையை உண்டாக்கினாள். மருதாநல்லூருங்கிறதுல குருபதினுட்டு இருந்தாள். வெங்கட்ராம சத்குருன்னு பேர், அவர் பேர். அவர் தான் இந்த பஜனை பத்ததி எழுதினவர். அதே மாதிரி ஸ்ரீதர ஐயாவாள்னு திருவெச்சநல்லூரில் ஸ்ரீதரம் அவர் பரமேஸ்வரன் மாதிரி இருப்பராம். அவர் ஸ்ரீதர ஐயாவாள். அடுத்தாப்புல போதேந்திர சுவாமிகள் மடம் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். கிட்டக்கு தான் இருக்குது. கும்பகோணத்துக்கு போகிறவாள்லாம் இது 3ஐயும் ஒரே நாளில் முடிச்சுடலாம், போய் பார்க்கலாம். அவள்லாம் என்ன பண்ணினாள், ஹரிநாம சங்கீர்த்தனம் ராமநாம ஸ்மரணம் இதுதான் பண்ணணும்னாள். இதைத்தான் பாகவதனுடைய கடைசி ஸ்லோகத்தில் போய் சொன்னாள். இந்த என்னுடைய தீசிஸ் என்னென்னா வேற ஒன்றும் இல்லை, நீ கடைசியில் ஞானம் ஆத்மஞானம் ஏற்படு பரம புருஷார்த்தம் ஏற்படணும்னாலும் அதுக்கு வழி இந்த பக்தி தான். பக்தி இல்லாமல் வேற ஒன்றும் இல்லைன்னா சங்கீத ஞானமும் பக்தி வினானும் தியாகராஜ சுவாமிகள் அலறி இருக்கார். என்னத்தினாலே நாள் பக்தி இல்லாமல் சும்மா பாடுறேன் பேர் வழி மியூசிக் அகாடமிலாம் பிரயோஜனம் இல்லைனால், நீ அங்கேயும் ஒரு அகாடமிக்கும் போகவே வேண்டாம், ஆற்றுக்குள்ளே உட்காந்துட்டு தினமும் பாடினா போகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கா, அதில் தினமும் பாடுவாள் ஆற்றுல சாயந்தரம் ஆச்சுன்னாக்க பகவானுக்கு முன்னாடி. அப்படி பாடிண்டு பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கப்பட்டவாள் இருக்காளே, அவளுக்கு பகவான் பரமானுகிரகத்தை பண்ணுறாருங்கிறதாக சொன்ன இந்த 6வது ஸ்கந்தத்தை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். நான் சேர்ந்து தடவை வாசிக்க போகிறேன். கரெக்டாக நான் 9 வரைக்கும் முடிச்சு விட்றேன் இன்றைக்கி. ஏன்னா அங்கே சாய்பாபா பஜன் இருக்குது இன்றைக்கி அட்லாண்டால. ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத்பாகவதே பிரதமஸ்கந்தே षष्ठोऽध्यायः. सूत उवाच एवं निशम्य भगवान् देवर्षेः जन्मकर्म च भूयः पप्रच्छतं ब्रह्मन् व्यासः सत्यवती सुतः. व्यास उवाच भिक्षुभिर्विप्रवसिते
विज्ञानादेष्टृभिस्तव वर्तमानो वयस्याद्ये ततः किमकरोद्भवान् स्वायम्भुवकयामृत्या वर्तितं ते परं वयः कथं चेदमुदस्राक्षीः काले प्राप्ते कलेवरं प्राक्कल्पविषयामेतां स्मृतिं ते मुनिसत्तम न ह्येष व्यवधात् काल एष सर्वनिराकृतिः नारद उवाच भिक्षुभिर्विप्रवसिते विज्ञानादेष्टुभिर्मम वर्तमानो वयस्याद्ये तत एतदकारशम् एकात्मजा मे जननी योषिन्मूढा च किङ्करी मह्यात्मजे अनन्यगतौ चक्रे स्नेहानुबन्धनम् सा स्वतन्त्रा न कल्पासीत् योगक्षेमं ममेच्छति ईशस्य हि वशे लोको योषा दारुमयी यथा अहं च तद्ब्रह्मकुले उषिवांस्तदुपेक्षया दिग्देशकालाव्युत्पन्नः बालकः पञ्चहायनः एकदा निर्गतां गेहात् दुहन्तीं निशिगां पथि सर्पोदशत् पदास्पृष्टः कृपणां कालचोदितः तदा तदहमीशस्य भक्तानां शमभीप्सतः अनुग्रहं मन्यमानः प्रातिष्ठं दिशमुत्तरां स्फीताञ्जनपदांस्तत्र पुरग्रामं व्रजाकरान् खेटकर्णटवाटीश्च वनान्युपवनानि च चित्रधातुविचित्राद्रीन् इभ भग्नभुजद्रुमान् जलाशयान् शिवजलान् नलिनीः सुरसेविताः चित्रस्वनैः पत्ररथैः विभ्रमद्भ्रमरश्रियः नलवेणुशरस्तम्भ कुशकीचक गह्वरम् एक एवातियातोऽहम् अद्राक्षं विपिनं महत् घोरं प्रतिभयाकारं व्यालोलूकशिवाजिरं परिश्रान्तेन्द्रियात्माहं तृट्परीतो बुभुक्षितः स्नात्वा पीत्वा क्रदे नद्या उपस्पृष्टो गतश्रमः तस्मिन् निर्मनुजेरण्ये पिप्पलोस्पस्थ आश्रितः आत्मनात्मानमात्मस्थं यथा श्रुतमचिन्तयम् ध्यायतश्चरणाम्भोजं भावनिर्जितचेतसा औत्कण्ठ्याश्रुकलाक्षस्य हृद्यासीन्मे शनैर्हरिः प्रेमातिबलनिर्भिन्न पुलकाङ्गोतिनिर्वृतः आनन्दसम्प्लवे लीनः नापश्यम् उभयं मुने रूपं भगवतो यत्तत् मनः कान्तं शुचापहम् अपश्यन् सहसोत्तस्थे वैक्लव्याद्दुर्मना इव दिदृक्षुः तदहं भूयः प्रणिधाय मनोहृदि वीक्षमाणोऽपि नापश्यम् अवितृप्तैवातुरः एवं यतन्तं विजने मामाह अगोचरो गिरां गम्भीरश्लक्ष्णया वाचा शुचः प्रशमयन्निव हन्तास्मिन् जन्मनि भवान् मां द्रष्टुमिहार्हति अविपक्वकषायाणां दुर्दर्शोऽहं कुयोगिनां सकृत् यद्दर्शितं रूपम् एतत्कामायते नघ मत्कामः शनकैः साधु
सर्वान् मुञ्चति हृच्छयान् सत्सेवया दीर्घयापि जाता मयि दृढा मतिः हित्वा वद्यम् इमं लोकं गन्तामज्जनतामसि मतिर्मयि निबद्धेयं न विपद्येत कर्हिचित् प्रजासर्गनिरोधेऽपि स्मृतिश्च मदनुग्रहात् एतावदुक्त्वोपरराम तन्महत् भूतं नभो लिङ्गमलिङ्गमीश्वरम् अहं च तस्मै महतां महीयसे शीर्ष्णावनामं विदधेऽनुकम्पितः. नामान्यनन्तस्य तत्र पठन् गुह्यानि भद्राणि कृतानि च स्मरन् गां पर्यटन् स्तुष्टमनागतस्पृहः कालं प्रतीक्षन् विमदो विमत्सरः एवं कृष्णमतेर्ब्रह्मन् नासक्तस्यामलात्मनः कालप्रादुरभूत्काले तटित्सौदामनी यथा प्रयुज्यमाने मयितां शुद्धां भागवतीं तनुम् आरब्धकर्मनिर्वाणो न्यपतत्पाञ्चभौतिकः कल्पान्तैदमादाय शयाने अम्बसि उदन्वतः शिशयिषोः अनुप्राणं विविशे अन्तरहं विभोः सहस्रयुगपर्यन्ते उत्थायेदं सिसृक्षतः मरीचिमिश्रा ऋषयः प्राणेभ्योऽहं च जज्ञिरे अन्तर्बहिश्च लोकान् स्त्रीन् पर्येमि अस्कन्दितौ व्रतः अनुग्रहान् महाविष्णोः अविघातगति क्वचित् देवदत्ताम् इमां वीणां स्वरब्रह्मविभूषितां मूर्छयित्वा हरिकथां गायमानश्चराम्यहं प्रगायतः स्ववीर्याणि तीर्थपादप्रियश्रवाः गाम् आहूत इव मे शीघ्रं दर्शनं याति चेतसि एतद्धि आतुरचित्तानां मात्रा स्पर्शेच्छयामुः भवसिन्धुप्लवो दृष्टः हरिचर्यानुवर्णनं यमादिभिर्योगपथैः कामलोभगतो मुहुः मुकुन्दसेवया यद्वत् तथात्माद्धा न शाम्यति सर्वं तदिदमाख्यातं यत्पृष्टोऽहं त्वया नघ जन्मकर्म रहस्यं मे भवतश्चात्मतोषणम् सुतोवाच एवं सम्भाष्य भगवान् नारदो वासवीसुतम् आमन्त्र्य वीणां रणयन् ययौ यादृच्छिको मुनिः अहो देवर्षिः धन्योऽयं यत्कीर्तिं शार्ङ्गधं वनः गायन्माद्यन्निदं तन्त्र्या रमयत्यातुरं जगत् श्रीहरये नमः. ओमिति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां नैमिषीयोपाख्याने नारदपूर्वजन्म उपाख्यानवर्णनं नाम षष्ठोऽध्यायः. श्रीहरये नमः. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः
मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वम् अहं न जाने श्रीहरे नमः गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुस्वामिनः जय आञ्जनेयस्वामिनः जय